அதுவும் தன்னுடைய ஸ்டாஃப் கார்லேயே, மாவட்ட நீதிபதியினுடைய காரிலேயே கொண்டு போய் அவரை சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிட்டு விடுகிறார். தொடர்ந்து டிஎஸ்பியும் சிறையில் அடைக்கப்பட்டார். எதற்காக கைது செய்யப்பட்டார், அதனுடைய உள்நோக்கம் என்ன, அது சரியா தவறா என்று தெரியாமலேயே சமூக ஊடகங்களிலும் மற்ற சில பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் டிஎஸ்பி கைது என்று ஒரு குதூகலித்து செய்திகள் வெளியிடுவது போல் பலர் வெளியிட்டார்கள். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை குதூகலித்து வெளியிடுவதற்கு முன்பு அது குதூகலிக்கக்கூடிய அளவிற்கு உகந்த செய்தியா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். போலீஸ் ஆபீசர் கைது என்றாலே குதூகலம் அடையக்கூடாது. அது எதற்காக, என்ன காரணத்திற்காக என்று புரிந்து வைத்திருக்கணும். உதாரணமாக ஒரு லஞ்ச ஒழிப்பு பிரிவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கைது செய்யப்பட்டால் குதூகலிக்கலாம், அது நியாயமானதும் கூட. கரப்ட் ஆஃபீஸர் ஷுட் பி அரெஸ்டட். பட் இந்த சம்பவத்தில் கைது என்பது இது சரியா தவறா என்பது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா உங்களுக்கு புரியும். இது நான் சொல்லலை. தென் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் செல்லும் பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியே அதை சுட்டி காட்டியுள்ளார். செக்ஷன் 4ல் ரிமாண்டு செய்ய சொல்லி உத்தரவிடுறார் இல்லையா. உண்மையை சொல்ல போனால் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி இருக்கா இல்லையான்னு என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடத்தி அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த டிஎஸ்பி உதாசீனப்படுத்தினாரா, வேண்டுமென்றே விசாரிக்காமல் தூக்கி போட்டாரா, குப்பையில் போட்டாரா, என்ன நடந்தது, வில்ஃபுல் நெக்லெக்ட் இருக்கா என்பது குறித்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடத்தி அது ஒரு ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் செக்ஷன் 4ல் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். அதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் அப்படி எதுவுமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி இல்லாமல் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி இருக்கா, வில்ஃபுல் நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி இருக்கா இல்லை என்பது குறித்து எந்த விதமான ஒரு என்கொயரியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்கொயரி நடத்தப்படாமல் ஆல் ஆஃப் ஏ சடன் அவரை ரிமாண்டுக்கு அனுப்பியிருக்காருங்கிறது ஒரு சரியில்லாத செயல் என்பதை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களே அதை குறிப்பிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, மறுநாள் முறைப்படி அவர் வாட் எவர் whether the order is right or wrong, it is a judicial order. It is a judicial order, it has to be obeyed, no argument at all. அதன்படி ஒரு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். பட் மறுநாள் இம்மிடியட்டாக உயர்நீதிமன்றத்தை முறையிட்டார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கை பார்வையிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 18 பக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்கார் பாருங்க. அற்புதமான ஆர்டர். அதை ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் படிக்கணும். ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு சமூக அக்கறை உள்ளவர்களும் அதை படிக்க வேண்டும். அழகாக சுட்டி காட்டியுள்ளார். செக்ஷன் 4ல் எப்போ இவர் காக்னிசன்ஸ் எடுக்க முடியும், செக்ஷன் 10ல் எப்போ எக்ஸ்டென்மெண்ட் ஆர்டர் பிறப்பிக்க முடியும். இது ரெண்டுமே இந்த ரெண்டு ஆர்டருமே சரியில்லை, தவறான ஒரு ஆர்டர்னு சொல்லி அதை செட்டிசைட் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக டிஎஸ்பியை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டார். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி இதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அது என்ன என்பது கண்டறிவதற்காக ஹைகோர்ட்டு பதிவாளர் விழிப்புணர்வு, அதாவது விஜிலன்ஸ்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரார் விஜிலன்ஸு, அவர்களுக்கு இது குறித்து விசாரணை செய்து உடனடியாக அந்த காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதியினுடைய இந்த செயல்பாடுகள் குறித்து விசாரித்து ஒரு ஃபேக்சுவல் ரிப்போர்ட்டு அறிக்கையை எனக்கு 23/9/2025 அந்த தேதிக்குள்ளே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஆர்டர், அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு ஆர்டர். கண்டிப்பாக படிங்க. 18 பக்கம் தெளிவாக இருக்குது. அது ஒரு ஆர்டர் என்று சொல்ல முடியாது, அது ஒரு பாடம் என்று தான் சொல்ல வேண்டும். காவல் அதிகாரிகளுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் அது ஒரு பாடம் என்று தான் சொல்ல வேண்டும். அது அற்புதமாக ஆர்டர் போட்டிருக்காங்க. இது மறுநாளே டிஎஸ்பி வெளியே வந்துட்டார். பட்டு இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களிலும் மற்ற டிவி சேனல்களையும் பார்த்தா டிஎஸ்பி கைது, தப்பி ஓடினார், தப்பி ஓட்டம், தலைதெறிக்க ஓட்டம் என்றெல்லாம் போட்டு அவரை ரொம்ப இன்சல்ட்டிங்காக போட்டது வருத்தத்திற்குரியது. முதல்ல அது சாராம்சம் என்னன்னு பாருங்க. அந்த கைது சரியானதா?
ஏன்னா மாரல் டர்பிட்யூட்ல கைது பண்ணி ஒருத்தனை ரிமாண்ட் பண்ணா we have to celebrate it. ஒருத்தர் லஞ்சம் வாங்கி கைது பண்ணுறாங்க, இல்லை வேற ஒரு மாரல் டர்பிட்யூட் ரிலேட்டடான அஃபென்சஸ் அது குறித்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்படும் பொழுது தட் அரெஸ்ட் குட் பி செலிப்ரேட்டட் பை எவ்ரி ஒன். பட் இது மாதிரி ஒரு மோட்டிவேட்டட் காரணமாக, சில தனிப்பட்ட காழ்ப்புணர்வு காரணமாக, ஒரு உள்நோக்கம் காரணமாக, ஒரு அநியாயமாக ஒரு கெஜெட்டட் ஆஃபீஸர், டிஎஸ்பி இஸ் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் பை தி கவர்மெண்ட், அவர் டக்குன்னு யூனிஃபார்மோடு கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிறதுங்கிறது அது உள்நோக்கத்தோட எந்த விதமான ரீசன், பொறுப்பான சரியான காரணம் இல்லாமல் விதிமுறைகளுக்கு மாறாக நல்ல நோக்கத்திற்காக பிறப்பிக்கப்பட்ட த ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 என்ற சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதனுடைய விளைவாக இப்படி ஒரு 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 டிஎஸ்பி அளவில் கொண்டு போய் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது வருத்தமான செய்தி. இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். இப்போ நான் கூறிய அனைத்துமே உயர்நீதிமன்ற உத்தரவிலும் கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸரும், இளைய போலீஸ் ஆஃபீஸர்கள், ஒவ்வொரு சமூக நல ஆர்வலர்களும் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவை நீங்கள் படிங்க, அது பாடமாக இருக்கும். தேங்க்யூ ஆல். நன்றி.